குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 1:16. இயேசுவினுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் 1:16. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்களாய் அவரோடு கூடவே இருந்த 12 பேரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசனாகிய யோவான் தன் முதிர் வயதில் இயேசு வெறும் மனிதர் மட்டுமல்ல, அவரே தேவனுடைய குமாரன் என்பதை உலகிற்கு அறிவிக்க பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தில் இயேசுவினுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்றும், அது எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று எழுதியுள்ளார். இது ரோம சாம்ராஜ்யத்தின் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் வாழ்ந்த கிரேக்க மற்றும் யூத கிறிஸ்தவ மக்களுக்கு நம்பிக்கையூட்ட மட்டுமல்ல, நமக்கு எதிராக எழும்பியுள்ள அந்தகார கிரியைகள் மற்றும் மனித பொறாமைகள், எரிச்சல்களால் ஏற்படும் பாடுகளின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் நாம் விடுதலை அடையவும், மீட்பு பெறவும், ஜெயம் பெறவும், முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கும் அவர் மூலமாகவே நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்குமாக எழுதியுள்ளார். யூத மக்கள் மோசேயின் நியாயப்பிரமாண சட்டங்களை மட்டுமே நம்பியிருந்தனர். அந்த நியாயப்பிரமாணம் குற்றங்களை மட்டுமே உணர்த்தியது. ஆனால் இயேசுவின் கிருபையோ பாவங்களை மன்னித்து வற்றாத ஆசீர்வாதங்களை தந்தது என்பதை விளக்கவே கிருபையின் மேல் கிருபை என்று யோவான் குறிப்பிட்டார். மனிதர்களாகிய நமக்கு இருக்கும் விசுவாச குறைவை இயேசுவின் பரிபூர்ணம் எவ்வாறு நிரப்புகிறது என்பதை உணர்த்தவே இதை எழுதினார். இயேசு கிறிஸ்துவிடம் நன்மைகளும் அன்பும் வல்லமையும் குறைவில்லாமல் முழுமையாக உள்ளது. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு தரும் தகுதியே கிருபையாகும். கடலில் அலைகள் கரையை நோக்கி தொடர்ந்து வருவது போல தேவனுடைய கிருபை நம் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளின் சவால்களையும் சந்திக்க அன்றாடம் புது புது கிருபை நமக்கு கிடைக்கிறது. நாம் கடற்கரையில் நிற்கும் போது ஒரு அலை வந்து நம் கால்களை நனைத்து விட்டு செல்லும் போது அது உள்வாங்குவதற்குள் அடுத்த அலை வந்து மோதும். இதை போலத்தான் கிருபையின் மேல் கிருபை. நம் வாழ்வில் ஒரு தேவையை சந்திக்க ஒரு கிருபை கிடைத்தால் அடுத்த சவாலை சந்திக்க அடுத்த கிருபை உடனடியாக வந்துவிடுகிறது. இந்த வசனம் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான நன்மைகளையும் ஆழமான பாடங்களையும் சத்தியங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய சொந்த தகுதியினால் அல்ல, இயேசுவின் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிம்மதியை இது தருகிறது. நாம் தவறு செய்யும் போது இனி தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்காதோ என்ற பயம் வரும். ஆனால் இந்த வசனம் தேவனுடைய கிருபை வற்றாத அலை போல தொடர்ந்து வரும் என்று உறுதியளிப்பதால் குற்ற உணர்வு நீங்கி நிம்மதி கிடைக்கிறது. நம்மிடம் திறமையோ பலமோ இல்லாத சவாலான சூழ்நிலைகளில் இயேசுவின் பரிபூர்ணம் நம்முடைய குறைகளை நீக்கி காரியங்களை ஜெயமாய் முடிக்க உதவுகிறது. இன்று ஒரு சோதனை வந்தால் அதை தாங்க ஒரு கிருபை கிடைக்கும். நாளை ஒரு புது சோதனை வந்தால் அதை சந்திக்க புதிய கிருபை கிடைக்கும் என்ற தைரியத்தையே இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. மேலும் இயேசுவே எல்லாம் என்றும் நம்முடைய ஆசீர்வாதம், ஆரோக்கியம், திறமை என எதுவுமே நம்முடைய சுய முயற்சியால் வந்தது அல்ல. அவை அனைத்தும் இயேசுவின் பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டவை என்பதை கற்றுத்தருகிறது. கிருபையின் மேல் கிருபை என்ற வார்த்தை தேவனுடைய தயவுக்கு எல்லையே இல்லை என்பதை காட்டுகிறது. நாம் கேட்கும் அளவை விட தேவன் நமக்கு அதிகமாக தர காத்திருக்கிறார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. நாம் செய்யும் நல்ல காரியங்களோ அல்லது நம்முடைய பக்தியோ நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. எல்லாமே தேவனுடைய கிருபையினால் மட்டுமே கிடைக்கிறது என்பதால் நாம் பெருமையின்றி தாழ்மையோடு வாழ கற்றுத்தருகிறது. ஆதலால் தான் கர்த்தர் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் என்றார். பரிசுத்த வேதாகமத்தில் கிருபை மேல் கிருபை பெற்ற நபர்கள் அநேகர் இருந்தாலும் மோசே, தாவீது மற்றும் பேதுருவை குறிப்பிட்டு சொல்லலாம். மோசேயை நைல் நதியிலிருந்து மட்டுமல்ல, பார்வோன் கையிலிருந்தும் தப்பி ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதே கர்த்தரின் அழைப்பை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கர்த்தரின் மகிமையை நேரில் காண செய்தது கிருபையின் மேல் கிருபைதான். வனாந்தரத்தில் ஆடு மேய்த்த தாவீதை தேவன் அரசனாக்கி அவரை கொல்ல வந்த சவுலின் கைக்கு ஒவ்வொரு நாளும் தப்புவித்து
பத்சேபாள் விஷயத்தில் பெரிய பாவம் செய்த போதும் அவர் மனம் உடைந்த போது தேவன் கிருபையாய் மன்னித்து அவர் வம்சத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறக்கும் பாக்கியத்தை கொடுத்தது கிருபையின் மேல் கிருபைதான். மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை அழைத்து இயேசுவை 3 முறை அறியேன் என்று மறுதலித்து துரோகம் செய்த பிறகும் இயேசு உயிர்த்தெழுந்த பின் பேதுருவை தேடி சென்று அவரிடம் தன் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தது பரிசுத்த ஆவியின் கிருபையை வழங்கி அவர் பிரசங்கித்த போது 3000 பேரை ரட்சிப்படைய செய்ததும் கிருபை மேல் கிருபைதானே. இன்றும் நம்மை உண்டாக்கி உருவாக்கி பல பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து சத்துருவின் கையிலும் நோயின் பிடியிலும் விபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து நம் தேவைகளை சந்தித்து இதுவரை நம்மை கரம் பிடித்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்து வைத்து கண்மணி போல் பாதுகாத்து விசுவாசத்தில் உறுதியாய் நம்பிக்கையோடு வெற்றி வாழ்க்கை வாழ வைப்பதும் கர்த்தருடைய கிருபை மேல் கிருபைதான். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபையை பெறுவோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய சுய பலத்தையோ திறமையோ நம்பாமல் எங்கள் வாழ்க்கையின் சவால்கள், பலவீனங்கள் மற்றும் தேவைகளின் மத்தியில் உம்முடைய வற்றாத கிருபையின் மேல் கிருபையை பெற இயேசுவின் எல்லையற்ற பரிபூர்ணத்தை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.